இனிய மாலை நேர வணக்கங்களை கழுதாவளை கலாசார நிலையத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கழுதாவளை மண்ணுக்கும் இந்த பிரதேசத்துக்கும் பெருமை சேர்த்த அமரர் சி தன்னுப்பிள்ளை ஞாபகார்த்த நிலையத்தினுடைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் பிரமாண்டமான முறையிலே அவருடைய ஞாபகார்த்த நிகழ்வும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வும் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆன்மீக ஆளுமையாக இந்த மண்ணில் உதித்த அந்த பெருந்தகையினுடைய ஞாபகங்களை மீண்டும் ஒரு தடவை மீட்டி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக தன்னுப்பிள்ளை ஞாபகார்த்த நிலையத்தினர் இந்த நிகழ்வினை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அத்தனை அதிதிகளையும் விழா ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக வரவேற்றுக் கொண்டோம். குறிப்பாக 43 ஆண்டு காலம் சமய சமூக கல்வி கலை என பல்வேறு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு கட்டமாகவே அவருடைய நினைவாக இன்றைய தினம் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வும் அதே போன்று அவருடைய ஞாபகங்களை மீட்டி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு உங்களை கழுதாவளை கலாசார நிலையத்திலிருந்து நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். எனவே உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வினை நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். மங்களகரமாக அதிதிகளை வரவேற்றிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நிகழ்வும் மங்களகரமாக மங்கள விளக்கு நிகழ்ச்சியோடு ஆரம்பிப்பது வழமை. அதற்கேற்றாற்போல் இப்பொழுது மங்கள விளக்கு நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்கின்றோம். அந்த வகையில் மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்கின்றார் கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ வீணா பூனா ஸ்ரீ ஸ்கந்தராஜ குருக்கள் அவர்கள். அதனை தொடர்ந்து பிரதம அதிதியாக கலந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற அரச அதிபரும் சட்டத்தரணி ஆகிய திரு சீனா சண்முகம் அவர்களை இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து விழா குழு தலைவர் கழுதாவளை பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையுடைய தலைவருமாகிய கௌரவ வணக்கருமாகிய கானா பாஸ்கரன் அவர்களை இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கழுதாவளை பிள்ளையார் ஆலய பரிபாலன சபை செயலாளரும் கௌரவ வணக்கருமாகிய வே குணாளன் அவர்களை இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ வணக்கர் வானா கனகரத்னம் அவர்களை இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கௌரவ வணக்கர் கானா ஜெயகரன் அவர்களையும் இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கௌரவ வணக்கர் கானா நாராயண பிள்ளை அவர்களையும் இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ வணக்கர் ஈனா சசிகரன் அவர்களை இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடுக்கண்டவர்கள் சார்பாக ஒருவரையும் இந்த மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மங்கள விளக்கு நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இறைவணக்கம், அதனைத் தொடர்ந்து மாலை அணிவித்தல் ஆகிய நிகழ்வுகள் ஒன்றின் பின் ஒன்றாக இடம்பெற காத்திருப்பதனால் தயவு செய்து எழுந்திருந்து அந்த நிகழ்வுக்கு கௌரவத்தினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறை வணக்கத்தினை உங்களுக்காக வழங்கியிருப்பதற்காக செல்வி சௌந்தரராஜன் திவானிகா அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் மாதப்பிறை கண்ணியாரே மலையான் மகளோடு பாடி
திருத்தொண்டு பரவுவான் திருச்சிற்றம்பலம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக மாலை அணிவித்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இதை தயவு செய்து எழுந்து நின்று அந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு அன்பனையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவணக்கத்தினை வழங்கி சென்ற செல்வி சவுந்தரராஜன் டிவானிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற திரு கண்ணம்பிள்ளை அவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் ஞாபகார்த்தமாக இப்பொழுதோ மலர் மாலை அணிவித்தல் நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வு யாருக்காக இடம்பெறுகின்றதோ முதலாவதாக அவர் நினைவாக அமரர் கண்ணம்பிள்ளை அவர்களுடைய நினைவாக அவருக்கான மலர் மாலை இப்பொழுது அணிவிக்கப்பட காத்திருக்கின்றது. அவருக்கான மலர் மாலையினை இப்பொழுது வழங்குகின்றார் கண்ணம்பிள்ளை அவர்களுடைய மூத்த மகன் திரு கனகசபை அவர்கள். அவருக்கான மலர் மாலையினை இப்பொழுது அணிவிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கான மலர் மாலையினை வழங்கியிருப்பதற்காக திருமதி பார்வதி கணபதி பிள்ளை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அந்த குடும்ப உறவுகளின் ஞாபகார்த்தமாக இப்பொழுது அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. பல தசாப்தங்கள் கடந்தாலும் எங்கள் மண்ணிலிருந்தும் மனதிலிருந்தும் அகலாத நினைவுகளோடு அந்த ஞாபகத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் வேண்டி பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த மலர் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த உரை உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. அந்த ஆசி உரைக்கு முன்பாக வரவேற்புரை நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. வரவேற்புரை நிகழ்வினை உங்களுக்காக வழங்குவதற்காக திரு சதாசிவம் லவபிரதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வு எவ்வித விக்கிரமின்றி சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று விநாயகர் பெருமானை பிரார்த்தித்தவாறு இங்கே மோடி இல்லாவிட்டாலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எங்கள் முன்னோர்களின் ஆசையை வேண்டிக் கொண்டு நான் இந்த வரவேற்புரைக்குள் செல்கிறேன். முதலாவதாக ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ வி கோஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை அன்புடன் வரவேற்று வணங்கி நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சட்டத்தரணியும் ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபருமான திரு சண்முகம் அவர்களை அன்புடன் பணிவுடன் வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அடுத்ததாக எமது இன்றைய நிகழ்வுக்கு விசேட அதிதிகளாக வருகை தந்திருக்கும் ஆலய பரிபாலன சபையை சேர்ந்த ஆலய வண்ணகுமார் கடுக்கண்டவர்கள், கல்லாவரை சிவபுரிங்க பிள்ளையார் ஆலய வண்ணகுமார் மற்றும் கடுக்கண்டவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் ஸ்ரீமுருகன் கோயில் வண்ணகுமார் பரிபாலன சபை உறுப்பினர் ஆகியோரையும் வருக வருகென அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்துடன் மேலும் இந்நிகழ்வில் கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்க வந்து வருகை தந்திருக்கும் எமது பாடசாலைகளைச் சேர்ந்த அதிபர்கள், மன்றங்களின் தலைவர்கள் மற்றும் அவர்களோடு கலந்து சிறப்பித்தலை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் சார்ந்தவர்கள் மற்றும் மன்றங்களின் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வின் செய்திகளை எடுத்துச் செல்ல இருக்கும் ஊடகவியலாளர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அத்துடன் மிக முக்கியமாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள், நலன் விரும்பிகள், இந்த நிகழ்வில் எங்களை வாழ்த்து வந்திருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து எங்களை பெருமிக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் எமது உறவினர்கள், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியவர்கள் உட்பட அனைவரையும் அன்புடன் வரவேற்று எல்லோரையும் வரவேற்றுவாறு இந்த
இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையினை வழங்கி வைத்த திரு சதாசிவம் லவபிரதன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக ஆசியுரையினை வழங்கி வைப்பதற்காக கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ வீணா கூனா ஸ்ரீ ஸ்கந்தராஜா குருக்கள் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைகள் இருக்கின்றோம். यो नमः गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुराक्ष परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. எல்லாம் வல்ல கழுதாவளை சிவலிங்க பெருமானை மனதிலே பிரார்த்தனை பண்ணி இங்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற வருகிறந்துள்ள கழுதாவளை சிவலிங்க பிள்ளையார் ஆலய நிர்வாக சபை, கடக்கண்டர்மார் மற்றும் சிறுமுருகன் ஆலய நிர்வாக சபை கடக்கண்டமார்களும், கௌரவ அதிதிகள், பிரதம அதிதிகள், விசேட அதிதிகள் மற்றும் நிகழ்விலே கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நாங்கள் எல்லாம் இறைவனாக படைக்கப்பட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு சில சேவைகளை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது முன்னோர்கள் இந்த சேவைகளை சரியான முறையிலே செய்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த கழுதாவளை கிராமத்துக்கு ஒரு பெரும் புண்ணியத்தை தன்னுடைய ஆன்மீக சேவையை மாற்றிய அவர் வெண்ணம்பிள்ளை ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய 43 வருடங்களாக அந்த தன்னுடைய சேவைகளை செய்து பணியாற்றியிருக்கின்றார்கள். அது மிக ஒரு பெருமையான ஒரு விஷயம். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இவையெல்லாம் அனைத்தையும் பாராட்சம் என்று இந்த ஆலயம் சிறப்பான முறையில் வளர்வதற்கும் இந்த கிராமம் முன்னோருக்குமான தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்து இன்று இறைவனடி சேர்ந்துள்ளார். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசி வழங்க வேண்டும் என்று கொண்டு, அவரை போல் இருக்கின்றவர்களும் தங்களுடைய சேவைகளையும் அர்ப்பணிப்புகளையும் இந்த கிராமத்துக்கு செய்ய வேண்டும். இளம் சமுதாயங்களையும் செய்திக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு ஊக்கங்களை கொடுக்க வேண்டும். இந்த மலர் வெளியீட்டு விழாவுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசியும் தன்மானுள்ள அவருடைய அருளாசியும் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனைகளை கொண்டும் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசியுரையினை வழங்கி சென்ற கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ வீணா கூனா ஸ்ரீ ஸ்கந்தராஜா குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 43 ஆண்டு கால சமய கலை கலாச்சார பணிகளில் தன்னை ஈடுபடுத்திய ஒரு பெருந்தகை இன்று மத்தியில் இல்லாவிட்டாலும் அவருடைய நினைவாக அவருடைய குடும்பத்தினால், அதாவது அமரர் தங்கப்பிள்ளை வண்ணக்கர் ஞாபகார்த்த நிலையத்தினூடாக இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வும் அதே போன்று ஞாபகார்த்த நிகழ்வு
நிகழ்வும் உங்களுக்காக கழுதாமலை கலாசார நிலையத்தில் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் தலைமை உரையினை வழங்கியதற்காக விழாக்குழுவுக்காக தலைமை தாங்கி இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கழுதாவளை பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையின் தலைவரும் கௌரவ வண்ணகருமாகிய கானா பாசரன் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். இந்த உன்னதமான நிகழ்வுக்கு ஆசிரியர்கள் வந்திருக்கும் உங்களது ஆலயத்தின் பிரதம குரு வீராகுணா சந்திரராஜா பொருட்கள் அவர்களே, இந்த விழாவுக்கு பிரதமர் இந்திரா கலந்தோன்றிருக்கும் மிகவும் பிரதிநிதிக்க மனிதரான சண்முக ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கென அழைக்கப்பட்டு வந்திருக்கும் உங்களது ஆலய பரிபாலன சபை வண்ணகுமார், பரிபாலன சபையினர் கடற்கண்டோமார் மற்றும் திரிபுரன் ஆலய வண்ணகுமார் பரிபாலன சபையர், அதேபோன்று செல்வன அம்மன் ஆலய தலைவர், மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எங்களது பதிப்பாசிரியர் குமார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே, குடும்ப உறுப்பினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்வு ஏறக்குறைய காலமாகி 35 ஆண்டுகள் பின்னர் நடைபெறுகிறது. காலங்கள் நடைபெற்றாலும் கூட ஒரு பெருமதியான நிகழ்வாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் வாழ்ந்தவர்கள், அதாவது தற்பொழுது வாழும் மனிதர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடபடி என்ற ஒரு பாடலை நான் கேட்டிருக்கிறேன். அந்த வகையிலே இவர்கள் கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களின் வாழ்க்கை பயணமானது இப்பொழுது உள்ள மனிதர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ ஒரு பாடமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த வகையில் உண்மையிலேயே 35 வருடங்கள் இப்பொழுது நானே அதே மாணவர்களுக்கு வரை நேரே கண்டிருக்க மாட்டார்கள். வயது காலம் கடந்து விட்டது. இருந்தாலும் கூட அவரது சேவைகள், அவரது செயல்பாடுகளை அவர் ஞாபகப்படுத்தும் பொழுதும் இது அவர்களுக்கு இன்னொரு உத்வேகத்தை கொடுக்கும், அல்லது தாங்கள் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே எங்களை பொறுத்தமட்டிலே, கழுதாவளை பொறுத்தமட்டிலே, கழுதாவளையிலே பலர் உண்மையிலே இங்கே இவர் மட்டுமல்ல, பல அறிஞர்கள், பல அண்ணாவிமார், பரிசாரிமார், தமிழறிஞர்கள் பலர் வாழ்ந்து படித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவரை நாங்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவர்களுக்கான எந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டதில்லை, ஒரு எந்த ஆர்வமும் இல்லை. உண்மையிலேயே கழுதாவளை பொறுத்த நான் ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது உண்மையிலே வீரபத்திரன் என்பவர் சுருதினுடைய பதிப்பித்தவர், எழுதியவர். இன்னொரு வீரபத்திர கலைஞர் நான் முறை போய் காந்தியை இந்த அம்மப்பா நினைக்கிறேன். அவரும் கன பாட்டு எழுதியிருக்கிறார். ஆகியோர் புவாரமில்லை, பட்டச்சாந்தியாண்டு பலர் சொன்னார். இவ்வாறானவர்கள் இருந்து வாழ்ந்து அவருடைய அடையாளத்தை எப்படி சென்றாலும் கூட அவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டதாக இல்லை, அல்லது சொல்லிக் கொண்டதாக இல்லை. அவை அதற்கு உள்ள பெரிய குறையாக இருந்தது. இவ்வாறு அவர்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு அது வழிகாட்டி அமையும். அந்த வகையிலே இந்த நிகழ்வானது ஒரு இந்த மாதிரி, அதாவது கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் நினைவு கூறுவதானது ஒரு சிறந்த நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இதைத்தான் ஆலயம் மூலமாக நாங்கள் கடந்த வருடம் ஆரம்பித்திருந்தோம். கிராமத்தின் வரலாறை எழுதுவதற்காக அதிலே இதெல்லாம் அடங்கு கொண்டிருக்கிறது. இங்கே உண்மை ஆலயம் இந்த ஊர் எவ்வாறு வந்தது, எவ்வாறு இருந்தது, எவ்வாறு வாழ்ந்தார்கள், எவ்வாறு கல்வி வளர்ந்தது, அல்லது எவ்வாறு சமூகம் வளர்ந்தது என்றெல்லாம் நாங்கள் கதைகளை சொல்லும் பொழுதும் அவை திரிபட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான ஆவணங்கள் வரும்பொழுதுதான் அவை சிறப்பாக அமையும். அந்த வகையிலே இன்று எங்களோடு வாழ்ந்து காலச்சட்டத்தில் பல சமூக பேசுவர்கள் பல பேசுவார்கள். அதை தொட்டு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் பல பணிகளை உண்மையிலே அவர் வாழ்ந்த காலம் பிறந்தது 1906ஆம் ஆண்டு பொழுது 20ஆம் ஆண்டு காலம் அவர் இளைஞராக இருக்கும் பொழுது அவர் சமூக பணி ஆரம்பித்து விட்டார். அந்த காலத்தை படைப்பிடித்து பாருங்கள். இப்ப நான் அறிந்த 58, நான் பிறந்த 60ஆம் ஆண்டுக்கு பிறகு கரண்ட் இல்லை, எல்லாரும் சுத்தி சைக்கிள் இல்லை, சைக்கிள் கூட 2-3 பேர் ரேடியோ இல்லை, வாகனத்துக்கு மாட்டு வண்டியும் பாதைகள் எல்லாம்
மணல் பாதைகள், ரோட்டு கிரவல் பாதை. இவ்வாறான சூழ்நிலையிலே பஸ் இருந்து கொண்டுதான் மண்டலம் போய் ரோடு நின்றால் 6 மணிக்கு நின்றால் 8 மணிக்கு பஸ் அறியலாம். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த இவர் கடமையாற்றினார். இவர் கடமையாற்றும் பொழுது எவ்வாறு கஷ்டப்பட்டிருப்பார். நடந்து எனக்கு தெரியும். அவர் நான் சொல்றது 60ஆம் ஆண்டு பிற்பட்ட காலம், 20ஆம் ஆண்டு காலம் எப்படி இருப்பதை கற்பனை பார்க்க முடியாது. அதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். எவ்வாறு அந்த ஊரை ஆலயத்தை வழிகாட்டியாக இருந்து கஷ்டப்பட்டிருப்பார்கள். எனக்கு தெரியும். நான் பார்க்கிறேன், அவர் 5 மணிக்கு முதலே எழுப்பி நடந்து ஆலயத்துக்கு வருவார். அப்படியே தன்னை வயலை பார்ப்பார். பிறகு 3 மணி அப்படியே போய் தொழிலாளர்கள் தன்னை தோட்டத்தை பார்ப்பார். அதன் பிறகு அந்த வேலையை முடித்து 10 மணி தெரியும் சேர்த்துக்கு முன்னால் அது மணல் நடத்துறது. அப்புறம் தன்னை வீட்டின் பகுதியை கலையை வைத்துக் கொண்டு வேருக்கு வைத்து ஒரு பாரத கண்டு வந்து பிறகு வீட்டில் சாப்பிட்டு பிறகு கோயில் வருது. நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8-9 கிலோமீட்டர் நடப்பார். வேற வாகன வசதி ஒன்றும். இவ்வாறு அவரது வாழ்க்கை பயணமானது மிகவும் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும் கூட அதை மகிழ்ச்சியோடு செய்கிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது நான் கோயில் வழங்கராயத்தை இந்த போன் உதவி முடிக்கிறோம். வார செய்திகள் அறிமுடிவாரு. ஆனால் அப்பொழுது அப்படியே மற்றது அலுவலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அதிகாரி தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்பொழுது எல்லோருமே தெரிந்தவர்கள் போனதை கலைக்கலாம் செய்யலாம். நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அவ்வாறான காலப்பகுதியில் அவர் வாழ்ந்து தன்னை கடமையாற்றுகிறார். அது மட்டுமல்ல, இளைஞர்களை ஒன்று சேர்த்து சமூக பணியை செய்கிறார். சொல்வார்கள் அவங்க சொல்லக்கூடிய அவசியத்தை கணேசானந்த பாசிசாரை அந்த நாள் ஆரம்பித்து என் பெத்தப்பா இல்லை சொன்னாலும் கீப்பரின் பேர் எப்படி கீப்பரன் இருக்கின்ற விளங்காந்தேன் பிரதான் அந்த லைப்ரரி அவர் ஆரம்பித்த பாசிசாரைக்கு அவர் கீப்பர் அனுப்பிட்டார். அவ்வாறு அந்த நாளே அவர் வாசிச்சாரு. அவரெல்லாம் பெத்தவா சொன்னார், நான் வாசிக்க கூடாது அங்கே ஆரம்பிச்சு படிக்காதவர் அங்கே வாசிக்கப்பட பேப்பர் வாசிப்பார். இவ்வாறு அந்த தூர சிந்தனையோடு அந்த இளைஞர்கள் சேர்ந்து அந்த கழகத்தை ஆரம்பித்து வாசிக்க ஆரம்பித்த மட்டுமல்ல, ஊரில் உள்ள சமூக பணியெல்லாம் புரியாக இலவசமாக செய்து முன்னோடியாக இருக்கிறார். அதுபோல பாடசாலை ஆர்கே பாடசாலை ஆரம்பிக்கிறேன். இவ்வாறு 15 புத்தகம் என்றது மற்றும் பேசுவார். ஆகவே இவ்வாறான மனிதரை நாங்கள் இங்கே இன்று அறிமுகப்படுத்தி இளைஞர்கள் காட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெறுவாக இன்னும் தேடல்கள் இன்னும் விடயங்கள் முடிவெடுக்கின்றது. இவ்வாறான நிலையிலே நாங்கள் இந்த இவரை பற்றி இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். அண்மையில் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இருந்தாலும் சொல்லி காட்ட வேண்டும். இவர் சேர்ச்சி பக்கத்தில் அவர்கள் எனக்கு தெரியும். சேர்ச்சி குறைபட்டவர்களா அனைவரும் கூடி குற்றப்பர்கள் வந்து வருவார்கள். இதில் கண்டாடந்து இதில் தேய்ச்சி கொண்டு பின்ன ராசமணி நடந்து வருவார். இல்லை செல்வராஜ் எல்லாம் அப்போ தெரியுமா? செல்வராஜ் அவர்கள் கனடா போயிட்டார். அவரோட சில உறவுகளை இருந்தவழியால் 2000ஆம் ஆண்டு அளவிலே தொடர்போடு கேட்டார். போனது தம்பி கூட ஊர் நான் ஒரு கிழக்கில் போர் கொடுத்த மைந்தர்கள் என்ற புத்தகத்தை எழுதுகிறேன். உங்களோட ஊரில் ஆரை அதில் மையப்படுத்தினவர்கள் கேட்டார். நான் ஆரம்பிப்பேன். அவரை வேலையை சொன்னார். அவர்தான் நல்ல விஷயம் தம்பி அவரை எழுதியது. அவரால் சுந்தரி கொஞ்சம் பாடம் போட்டேன். கொஞ்சம் அவங்க எழுதிட்டாங்க. அவர் எழுதி அனுப்பியிருக்கோம். அந்த புத்தகத்தில் கிடைக்கிறது அது கிடைக்க வையாது காலவாயிட்டார். அவரால் திருப்பி சொல்ற விஷயம்னா அவர் அந்த கட்டுரைக்கு அவர் புது தலைப்பிட்டு அனுப்பியிருந்தார். தலைப்பு என்ன தலைப்பு என்றால் சமய காட்பற்ற உப்பர் தலைவர். அவர் சொன்னார் என்ன போன தலைவரோடு தம்பி அவர் பக்கத்தில் சேர்த்து வீடு அவரோட தலைவர் வண்ணகர். ஆனால் எங்கள் திருவாலயத்தில் எந்த குறைபாடு தான் பார்த்து கொண்டார். தேவையான அத்தனை செய்தார்கள். இவ்வாறு அவரது சமய பணி கூட ஆலயத்தோடு மட்டும் பிள்ளையார் ஆலயத்தோடும் திருவாலயத்தோடு நிற்காமல் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு கூட பணி செய்கிறார்கள். அவர் சுட்டிக்காட்டினார். அவரது புத்தகத்தை 2 வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகத்தை கிடைக்கல. இவ்வாறு ஏன் சொல்றேன்னா அவரை நாங்கள் போடுவதை விட இவ்வாறு வேறு நாங்கள் போடும் பொழுதுதான் அது உண்மையான புரிசையா இருக்கும். அந்த வகையில் அந்த அவரது பேச்சு அவரது கலந்து உரையாடல் மிகவும் பெருமதி மிக்கதாக காண்பது. அது மட்டுமல்ல, உண்மை நாங்கள் சிந்திக்கும் போது தெரியும். சபம் கொண்டு போகலாம் கூட செய்வார்கள். பறையடிக்க மாட்டார்கள், வெடிச்சு விட மாட்டார்கள். அதுபோல திருவாரூர் தீர்த்தம் முடிச்சு வரும் பொழுது சுவாமி வந்து சேர்த்து முன்னாள் போயிட்டா அங்க அம்மன் கோயிலுக்கு போய் வழக்கம். இப்ப ரூட் மாறி அந்த டைம் கூட ஸ்பீக்கர் போட மாட்டார்கள். சுவாமி போடுறதும் அமைதியாக தான் போறாங்க. இந்த பண்பெல்லாம் வளர்க்கப்பட்டது அவரது காலத்தில் நினைக்கிறேன்.
ஆகவே இவ்வாறான ஒரு சிறந்த பண்பாடுகளையும் சிறந்த நல்லொழுக்கத்தையும் ஆலயத்தை நிர்வகித்தது மட்டுமல்ல கிராமத்தையும் சிறப்பாக அவர் நிர்வகிக்கிறார். அந்த வகையில் நான் உட்படுத்துகிறோம். இந்த வழியிலே நான் எங்களது பிரதமர் திரு சண்முகமோரை பற்றி சில அறிஞர்கள் அறியாதவர் தந்திருக்கிறார். இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு முன்னோடி, ஒரு ரோல் மாடல். அதாவது உண்மையிலே நான் சின்னல அவரை பாடும் பொழுது அவர் தபாடிக்கு வந்த போது உண்டு. ஆனால் அவர் எப்பொழுதும் படித்துக் கொண்டிருப்பார். எனக்கு அவர் ஏன் படித்திருப்பாருன்னா அந்த டைமில் எழுதுவறிஞர் சுவை சேர்ந்து தொடர்ந்து இன்றும் படித்துக் கொண்டிருந்தார். தொடர்ந்து படித்தவர் உதவி அரசாங்க அதிகாரம் எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணி எஸ்எல்ஏஎஸ்ல டாப் வரை விசேட தரம் வரை சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல உதவி அரசாங்க அதிபராக அரசாங்க பிரதி அரசாங்க அதிபராக வவுனியா மட்டக்களப்பு போன்றவர்கள் வேலை செய்தார். பிறகு பதிவாளராக எங்கள் யூனிவர்சிட்டி, அதாவது குடும்ப பல்கலை, அது ஒரு குடும்ப பல்கலைக்கழகத்திலே பதிவாளர் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தமிழ் உத்தியோகம் அந்த வகையில் அவர் தன் திறமையுடாக அங்கேயெல்லாம் சென்று படிவேன். அதுபோல அமைச்சின் மேலதி செயலாளராக கிழக்கு மாகாண பிரதி செயலாளராக பணிபுரிந்தார். இவ்வாறு பணிபுரிந்தவர் இந்த கிராமத்தோடு மிகவும் நெருங்கியவர். அண்மையிலே உள்ள கிராமத்தை கூடங்களை சேர்ந்தவர். இந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அவர் தெரியும். உழைத்து, அதாவது அவர் குடும்பத்திலே அவ்வாறு அந்த நாடு எல்லாரும் அதாவது நீங்கள் தெரியும், எல்லாரும் தண்ணி வந்து கொடுத்தால் பள்ளியில் போகிற வழக்கம் உண்டு. அதுபோல அவர் உழைத்து தான் செலுத்தது. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு குணம் இவ்வாறுதான் மாணவர் என்பதற்கான வழிகாட்டு. அவர் கற்று பட்டம் பெற்று முதுமை மாஸ்டர் டிகிரி எடுத்து நிர்வாகத்துறையில் இப்பொழுது கடைசியாக அவர் சட்டக்கல்வி சட்டமானி திருநெல்வேலி சட்டமானி பட்டம் பெற்று தற்பொழுது சட்டக்கல்வியுடன் சட்டத்திறமையாக இருக்கிறது. இவ்வாறு பல பதவிகளை கல்வித்தவை வளர்த்துக் கொண்டவர், பதவிகளை இருந்தவர். பிறகு அவர் பதவி ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு பதவி தெரிந்து வந்தது. அவர் பப்ளிக் சர்வீஸ், அதாவது பொதுச்சேவையாளர் உறுப்பினராக பல்கலைக்கழகத்திலே முதல் உறுப்பினராக 2 முறைகள் தெரிவு செய்யப்பட்டே இருக்கிறார். இவ்வாறு அவரது அதாவது தான் அதோடு மிக முக்கியமாக பாராளுமன்றத்திலே அண்மையிலே ஓய்விட்டார் அந்த எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு சம்பந்தன் அவர்களின் பிரத்யேக செயலாளராக இருந்திருக்கிறார். இவ்வாறு மிக முக்கியமான அவர் ஓய்வெற்ற பிறகு பின்னர் அவரது சமூக சேவையை சொல்ல போனால் பல சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பாக சொல்லலாம். தலைவராக புறவழி பிரிவு ஞாபகத்தை பணிபடுத்தும் தலைவராக இருந்திருக்கிறார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஆலோசனை குழுவுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். மட்டக்களப்பு ரோட்டரி கழக தலைவராக இருக்கிறார். இவ்வாறு அவர் பணி எழுத ஆரம்பித்தாலும் கூட பல பதவிகளை வைத்து இலங்கை நிர்வாக சேவை உச்ச நிலைக்கு வந்து அத்தனை பதவிகளை வகுத்து தற்போது ஓய்வு பெற்ற பிறகு அவரை தேடி தேடி பதவி இவ்வாறான பெரிய மனிதர். ஆனால் இவரை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த காரணம் என்னவென்றால் இவரும் ஒரு நாட்டுக்கு எங்கள் ஊரோடு சேர்ந்து மிகவும் சேர்ந்து உழைத்துக் கொண்டு படித்த ஒரு மனிதர். இவர்களுடைய அடுத்து மேலதி மாவட்ட சொல்லக்கூடாது 3 மொழியிலேயே சிறந்தமா பேசுவார், எழுதுவார், வாசிப்பார். அப்படி ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். அது மட்டுமல்ல பல வெளிநாடுகள் சென்று பல பயிற்சி பெற்றிருக்கிறார். பொதுவாக குறிப்பிட்டால் கனடா, அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளிலே போய் பல 10 நாடுகள் மேலே சென்று அவர் தனது நிர்வாகத்துறையை பயிற்சி வைத்து தேர்ச்சி பெற்றவர். இவ்வாறு இவரை நாங்கள் இங்கே நாங்கள் அழைத்திருப்பது பெருமை. அது மட்டுமல்ல திரு தங்கப்பிள்ளை அவரோடு மிகவும் நெருங்கிய உறவு உண்டு. 60ஆம் ஆண்டுக்கு பிறகு 1960ஆம் ஆண்டு இருந்து அவரோட உறவு நிகழ்வு. அவை அந்த வகையில் நாம் பார்க்க போற இங்கே உள்ளவர்கள் எல்லாரும் கூட அவர் தான் நெருக்கமாக ஒரு உறவை முடியும். ஆகவே இவ்வாறு நாங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையை இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது இன்னொரு ஆளுமையை அழைத்திருக்கிறோம். அவரை பற்றி கூறுவது இவ்வாறு இந்த நிகழ்வானது சிறப்பு வாய்ந்த ஊராகவும் எங்களுடைய கிராமத்துக்கு சேவை செய்து மட்டுமல்ல கிராமத்தில் இன்று வளர்த்தும் சில வழக்குகள் கூட அவரது காலத்தில் உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றேன். அந்த வகையில் தானும் மனிதனாக குடும்பத்தில் மனிதனாக இருந்து அத்தனை வட்டக்குமாரோடு சேர்ந்து எல்லாரையும் அழைத்து
மிகவும் சிறந்த சேவையாற்றியவர். கல்வி சேவை, சமூக சேவை, அரசியல் சேவை பணி, இவ்வாறு அவரது பணி ஆன்மீக பணி இவ்வாறு படம் சென்றது. ஆகவே எல்லோரை இந்த இடத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதை நாம் பெருமையடைகிறோம். அந்த பரம்பரையில் வந்த நாங்கள் இன்னும் நாங்கள் அதோட நன்றாக நாங்கள் அவரை வழங்கக்கூடாது, அதுபோன்று நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்து அனைவரையும் நான் அன்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சி முடியும் வரை செல்லுமாறு வேண்டிக் கொள்வதோடு இங்கே அவரை பெற்று நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலானது இலவசமாக வழங்குகிறது என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் கூறிக்கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உரையினை ஆற்றிச் சென்ற இந்த விழாக்குழுவின் தலைவரும் கழுதாவளை பிள்ளையார் ஆலய பரிபாலர் சபையுடைய தலைவரும் கௌரவ வண்ணகரும் ஆகிய திரு கானா பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக 43 ஆண்டு காலம் பல்வேறு சமூக சமய பணிகளை இந்த கழுதாவளை மண்ணுக்காக ஆற்றி எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற வண்ணகர் சி தங்கப்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவர் கடந்து வந்த அந்த வரலாற்று சுவடுகளை சுமந்து வரும் ஒரு காணொளி ஒன்று உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த காணொளியை தொடர்ந்து உங்களுக்காக இந்த கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்திலே கௌரவ குருவாக நீண்ட காலம் பணிபுரிந்த கௌரவ குரு திரு சந்திரசேகர சர்மா ஐயா அவர்களுடைய ஒரு காணொளியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது மிக அண்மையில் இந்த நிகழ்வுக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த வரலாற்று சுவடுகள் நினைந்த காணொளி இப்பொழுது உங்களுக்காக. பெருமிக்க கழுதாவளை மண்ணி 1907 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அவதரித்தவர்தான் அமரர் தங்கப்பிள்ளை அவர்கள். தன்னுடைய ஆரம்ப கல்வியினை கழுதாவளை மெதரிஸ்த பாடசாலையில் தொடங்கிய இவர் படிப்பில் மிகவும் திறமைசாலியாக இருந்தும் கூட குடும்ப நிலை காரணமாக அதனை தொடராது சுய தொழிலில் ஈடுபட்டார். இதனையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய திறமைசாலியான இவர் இளவயது முதலே மிகவும் துடிதுடிப்போடு காணப்பட்டார். கிராம அபிவிருத்தி, சமய விருத்தி, ஏழை மக்களின் தேவைகளை நிறைவு செய்தல் போன்ற பல நற்காரியங்களில் ஈடுபட்டார். வெற்றிலை செய்கை, நெல் வேளாண்மை பற்றிய பல நுணுக்கங்களை அறிந்த மிகச் சிறந்த விவசாயியாகவும் காணப்பட்டார். அத்தோடு ஆன்மீகத்திலும் ஈடுபாடு மிக்கவராக காணப்பட்டார். இதன் காரணமாக 1938ஆம் ஆண்டில் கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் வண்ணகராக தெரிவு செய்யப்பட்டதோடு மாசி மகத்தினத்தன்று தனது பொறுப்புகளை ஏற்றார். கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் நிர்வாகத்தில் மாத்திரமன்றி ஊரின் அபிவிருத்திக்காகவும் ஏனைய வண்ணக்கமார்கள் இணைந்து பல நற்காரியங்களில் ஈடுபட்டார். 1945ஆம் ஆண்டு கோயிலுடைய புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று இக்கால பகுதியிலேயே கம்ப மண்டபத்துக்கு தேவையான 22 அடிக்கு குறையாத மரம் தேவைப்பட்டது. நீளமிக்க மரத்தினை பெறுவது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. எனினும் இக்கால பகுதியில் கடலில் 25 அடி நீளமுள்ள மரங்கள் கரை ஒதுங்கின. இவற்றினை ஊர் மக்கள் பலர் முயற்சியினால் கரை சேர்த்து மண்டப வேலைகளுக்கு பயன்படுத்தினர். இது கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமாகவே ஊர் மக்கள் கருதுகின்றனர். 1945ஆம் ஆண்டு ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் மிக விமர்சையான முறையிலே இடம்பெற்றது. அன்றைய தினம் முதலே ஆலயத்தில் தினசரி பூசைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் கோவில் புனரமைப்பு வேலைகளும் இடம்பெற்று 1956ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரம் காரணமாக கதிர்காம தீர்த்தத்துக்கு மக்கள் செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆடி மாத திருவோண நட்சத்திரத்தில் திருவிழா இடம்பெற வேண்டும் என ஊர் மக்கள் ஆசைப்பட்டனர். அதுவும் நிறைவேறியது. மீண்டும் 1965ஆம் ஆண்டு கோவில் புனரமைப்பு பணிகளும் கும்பாபிஷேகமும் இடம்பெற்றது.
அதன் பின்னர் 1967 ஆண்டு ஆலயத்துக்கு மின்சார வசதி கிடைத்தது. பிற்பட்ட காலங்களில் ஆலயத்துக்கு தேவையான தீர்த்த குளமும் கட்டி முடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமரர் தன்னம்பிள்ளையினை பொறுத்தவரை சமய பணியில் மாத்திரமன்றி கல்விப்பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி இருந்தார். கணேசானந்த வாசிக சாலையின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக அமரர் தன்னம்பிள்ளை அவர்கள் செயல்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கழுதாவளை கிராமத்தில் ஒரு சைவ பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதிலும் அவர் ஒரு முன்னோடியாக செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதிலும் அவர் வெற்றி கண்டமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அரசாங்கத்தின் கல்வி திட்டத்துக்கு அமைய ஆங்கில பாடசாலை அமைக்கும் திட்டத்திலும் வெற்றி பெற்றார். இது இப்பொழுது பல்வேறு கல்வி விருசங்களை உருவாக்கிய ஒரு தேசிய பாடசாலையாக விரிந்து கொண்டிருக்கிறது. இப்பாடசாலை அமைப்பதில் கூட அமரர் தன்னம்பிள்ளை அவர்கள் முன்னின்று செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமரர் தன்னம்பிள்ளை அவர்கள் 43 ஆண்டு கால உழைப்பின் பின்னர் ஆலய வண்ணக்கர் பதவியில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்தார். 1988 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மண்ணுலக வாழ்வுக்கு விடை கொடுத்தார் அமரர் தன்னம்பிள்ளை அவர்கள். வண்ணக்கர் அமரர் சி தன்னம்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவரது வாழ்க்கை வரலாறுகளை சுமந்த அந்த வரலாற்று சுவடுகளை நாங்கள் உங்களுக்காக காணொளி வடிவத்தில் வழங்கியிருந்தோம். மிக பழம்பெரும் புகைப்படங்களை உள்ளடக்கியதாக அந்த காணொளி உங்களுக்காக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தின் கௌரவ குருவாக மிக நீண்ட காலம் பணிபுரிந்த சந்திரசேகர சர்மா ஐயா அவர்களுடைய உரை இடம்பெறவிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக பிரத்யேகமாக அவர் எங்களுக்காக வழங்கியிருந்த உரை உங்களுக்காக அடுத்ததாக இடம்பெறவிருக்கின்றது. அந்த உரையினையும் பார்த்து ரசியுங்கள். கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் கோயில் பிரதம குருவாக சிவஸ்ரீ எஸ் சந்திரசேகர குரு அவர்கள் 1970 ஆண்டு தொடக்கம் 1986 ஆண்டு வரையான காலப்பகுதியில் சிறப்பாக தொண்டு புரிந்துள்ளார். இவர் மிகவும் சிறந்த அறிவாளியாகவும் ஜோதிடத்தில் விற்பனராகவும் நல்ல பண்பாளராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அமரர் தன்னம்பிள்ளை வண்ணக்கர் அவர்களுடன் மட்டுமன்றி ஏனைய மக்களுடன் அன்பாக நடந்து கொண்டதினால் இன்று வரை இப்பிரதேச மக்கள் அவருடன் தொடர்பிலேயே இருக்கின்றனர். விசேடமாக ஆலயத்தில் நடைபெறும் சகல முக்கிய கடமைகளுக்கும் அவரது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஆசீர்வாதத்தினையும் பெற்றே கோயில் வண்ணக்கமார் பரிபாலன சபையினர் தொழிற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிவஸ்ரீ எஸ் சந்திரசேகர குரு அவர்கள் எதிர்பாராத விதமாக இங்கிருந்து கொழும்புக்கு இடம்பெயர்ந்தார். அத்தோடு கொழும்பில் பிரசித்தி பெற்ற முகத்துவாரம் பிள்ளையார் ஆலயம், கொம்படி தெரு அருள்மிகு சிவசுப்பிரமணியம் ஆலயம் ஆகியவற்றின் பிரதம குருவாகவும் தொழிற்பட்டிருக்கிறார். அவர் தாமாகவே சுய விருப்பின் பேரில் ஆலயத்திலிருந்து விலகிய போதும் நிர்வாகிகள் அவரது பெயரை மேலும் சில வருடங்களுக்கு பிரதம குருவாக குறிப்பிட விரும்பி இருக்கிறார்கள். அவர் அதனை ஏற்றுக்கொண்டதுடன் உடனடியாகவே ஆலயத்தால் வழங்கப்படும் அழகிய இல்லத்தில் இருந்தும் வெளியேறிமையானது இவரது நடத்தைக்கு பெரும் எடுத்துக்காட்டாகும். திரு சர்மா ஐயா அவர்கள் கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் துணையோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தன்னம்பிள்ளை ஞாபகத்தை நினைவுபடுத்தும் சார்பாகவும் இப்பிரதேச மக்கள் சார்பாகவும் வாழ்த்து நிற்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருந்தது. அசங்காரணமாக அத்தகிடத்துக்கு போன போது சொன்னாங்க, கழுதாவளை பிள்ளையார் கோயிலுக்கு அறியிருக்கு அப்ப அங்க போனேன். நான் போனி அது வந்தக்கன் அவருடைய கூடத்திலேயோடு இருக்க இப்ப எனக்கு
கத்தருக்கு சூப்பர் வந்த பேர்கள் இல்லை கத்தனங்களும் அதன் வீடுகள் கோவிலில் இருந்தார்கள் என்னோடு அடுத்தார்கள் Han inte samlade violenttyget vinkade avgören. Han uppgavade fått jordvarsen över man bett. Han vill säga Efter du var i den vi var. Han blev känd på det med cancer i dag. Efter du var den här musiken på råvårds. Den அப்போ பக்கத்தில் சூப்பர் அந்த நாயனக்கன் பேருக்கு அந்த நேரமே அவருக்கு 50 பேர் ஐயா மறுபடியா நீங்கள் பூஜை அவர்கள் முதலப்ப வேண்டி ஒருவரே இல்லையோ எல்லாரும் வேண்டி அங்கே வச்சு பூஜை வச்சு போட்டு அப்படியே மருந்து நேரம் அந்த போதவஸ்காக காணத்தான் அந்த கோவிந்தத்தில் விட்டு செல்வார் பெரியாம்பி ஒரு 25 இது எடுத்துட்டு போ அவரது வண்ணகவி சொல்ல அதுவும் தெய்வம் பெரிய அந்த கருவர்கள் சில தன்னாமில்லையும் வண்ண கதா தற்போது அங்கே அந்த நேரம் முதல் வண்ணக்கடாயிருந்தவர் அவர்தான் சமூக வருமானம் கொடுப்பது அப்போ இவர் ஒரு ஐயா உலக புரியாது நீங்கள் போய் திறப்ப நான் அதோடையே திறப்ப வேண்டும் அவசர 8 ரூபாதான் நான் 10 ரூபா வேண்டும் நீங்கள் போய் இந்த பூஜை பண்ணக்கூடும் இந்த இருக்கு வண்ணகர் சி தன்னம்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஆன்மீக ஆளுமை எனப்படும் அந்த நூல் வெளியிடப்படுகின்ற நிகழ்வு இப்பொழுது உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. 43 ஆண்டு காலம் சமய சமூக கலை கலாசார என பல்வேறு பணிகளில் தன்னை அர்ப்பணித்த அந்த மகானுடைய நினைவுகளை சுமந்து வருகின்ற ஒரு வரலாற்று பதிவாக இந்த ஆன்மீக ஆளுமை எனப்படுகின்ற நூல் அமைய காத்திருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே அந்த நூலினை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வுக்கு உங்களை இப்பொழுது அழைத்து செல்கின்றோம். எனவே உத்தியோகபூர்வமாக ஆன்மீக ஆளுமை எனப்படுகின்ற அந்த நூலின் முதலாவது பிரதி இப்பொழுது வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. இந்த முதலாவது பிரதி வழங்கி வைக்கப்படுகின்ற நிகழ்விலே எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்துவதற்கு தலைமைத்துவம் வகித்துக் கொண்டிருக்கின்ற கழுதாவளை பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையுடைய தலைவர், அதே போன்று கௌரவ வண்ணகருமாகிய கானா பாஸ்கரன் அவர்களும், அதே போன்று வண்ணகர் தன்னம்பிள்ளை அவர்களுடைய மூத்த புதல்வர் தன்னம்பிள்ளை கனக சபை, அதே போன்று தன்னம்பிள்ளை சுந்தரலிங்கம் ஆகியோர் ஒன்றாக இணைந்து முதல் பிரதியினை இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து
நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வில்லை அரசு அதிபரும் சட்டத்தரணும் ஆகிய திரு சி சண்முகம் அவர்களுக்கு வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. எனவே இந்த நூல் வெளியீட்டு முதல் பிரிவினை வழங்குவதற்காக திரு தன்னம்பிள்ளை கனக சபை அவர்களும் திரு தன்னம்பிள்ளை சுந்தரலிங்கம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். இந்த முதல் பிரதி வழங்குகிற நிகழ்வினை தொடர்ந்து அதிதிகளுக்கும் இங்கு வருகின்ற அனைவருக்கும் நூல்கள் இலவசமாகவே வழங்கப்படும் என்பதையும் எந்த ஒரு பிரதி உபகாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் விழாக்குழு ஏற்பாட்டாளர்கள் சார்பாக நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்று பெருமைமிக்க கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய கௌரவ வண்ணக்கராக 43 ஆண்டு காலம் பணிபுரிந்து எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற சி தன்னம்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக தன்னம்பிள்ளை ஞாபகார்த்த நிதியத்தினுடைய ஏற்பாட்டிலே இப்பொழுது ஆன்மீக ஆளுமை எனப்படும் அந்த வரலாற்று சுவடுகள் நிரம்பிய நூல் இப்பொழுது முதல் பிரதி வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. அந்த முதல் பிரதியினை வழங்கி வைக்கின்றார்கள் விழாக்குழு தலைவரும் கழுதாவளை பிள்ளையார் ஆலய பரிபாலன சபைகளுடைய தலைவரும் கௌரவ வண்ணக்கூர் ஆகிய கானா பாஸ்கர் அவர்களும் அதே போன்று தன்னம்பிள்ளை கனக சபை மற்றும் தன்னம்பிள்ளை சுந்தரலிங்கம் ஆகியோர் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அரசு அதிபரும் சட்டத்தரணும் ஆகிய திரு சி சண்முகம் அவர்களுக்கு இப்பொழுது முதல் பிரதியினை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த முதல் பிரதியினை தொடர்ந்து எங்களது பிரதம அதிதிக்கு இப்பொழுது அடுத்த நூல் வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. அந்த நூலினை வழங்கி வைக்க காத்திருக்கின்றார் கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ வீணா கூனா ஸ்ரீ ஸ்கந்தராஜா குருக்களையா அவர்கள் இப்பொழுது நமது பிரதம அதிதிக்கு இந்த நூலினை வழங்கி வைக்கவிருக்கின்றார்.